கவிதா வா. போலாம். உங்களை யாரு நான் சொல்றதுக்குள்ள கண்டுபிடிக்க சொன்னது? என்ன டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு மறுபடியும் சொல்லு. நான் கை கொடுத்து வாழ்த்து சொல்றேன். போதுமா? கொஞ்சம் மெதுவா தான் போங்களேன். அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்ன்றாங்க. ஏன் வாத்தியாருக்கு ஆம்பளை பிள்ளை வேணாமோ? அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி வந்தா சந்தோஷம் தானே. நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா வர போறாங்களா? என்னம்மா சிரிக்கிற? ஒண்ணு இல்லடி. ஏய் பாத்து. கிக்கி கிக்கி நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா வர போறாங்க. என்னப்பா ஆரிச்சாமி தங்கிருச்சா? ஆமாத்த 48 நாள் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி டானிக் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தமா. இனிப்பு எடுத்துக்கோ. என்னங்க? என்ன? பொண்ணுக்கு gift வாங்க மறந்துட்டோங்க. ஆரிச்சாமி நீயும் நம்ம குலம் தழைக்க ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னு போராடிக்கிட்டு தான் இருக்கிற. ஆனா இது பிறந்தப்பவே ஒரு மனுஷனை கொன்னு போட்டுட்டு தானே வந்தது. என்ன பண்றது? விடுங்க அத்தை, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்குதான் என் வீட்டுக்காரர் இறந்த நாள். அப்புறம் எப்படி அவளோட பிறந்த நாளா கொண்டாட முடியும்? சரி விடுமா, பழசை பேசி என்ன பிரயோஜனம்? ஏய் பாப்பா, உனக்கு நாங்க ஒரு கிஃப்ட் வாங்கி தரோம்னு சொன்னல, அது என்னன்னு தெரியுமா? உனக்கு ஒரு தம்பி பாப்பா வர போறான். வாய் தர வாய் தர வாய் தர. எனக்கு அப்பவே தெரியுமே. அம்மா, தம்பி பாப்பா எப்பமா வருவான்? அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்குடா. தம்பி பாப்பா எப்படிமா இருப்பான்? என்ன மாதிரி இருப்பானா? ஐயோ, அப்படி இப்படின்னு இருந்து தொலைச்சிட போறான். நல்லா வளர்த்தியா கலரா பொறக்கட்டும். இவ வேற வாய வச்சு போட்டான். அரிச்சாமி, இப்பவே நீ இவளுக்கு ஆப்பிள், குங்குமப்பூ, பால், பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துரு. உயரமா கலரா பொறக்கிற மாதிரி சத்து டானிக்கும் வாங்கி கொடுத்துரு. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான். அந்த கதையாயிட போகுது. இந்த வீட்டுக்கு இவ ஒருத்தி போதும். புரியுதா?
பத்திட்ட கடவுளே. எஸ் கருவத்தை வாயெல்லாம் ஒரே மண்ணா இருக்கு. இது யாரு பார்த்த வேலை? ஆ? பாவங்க பெரியவ. உங்க அம்மா கண்ணா பின்னான்னு திட்டி திட்டி ஒரு மாதிரி ஆயிட்டா. இந்த வயசுக்குரிய துள்ளலோ துடிப்போ எதுவுமே இல்லை தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே திரியிறா. இவ வயசு பிள்ளைங்கள்லாம் ஜாலியா ரோட்ல விளையாடிட்டு திரியிறப்போ இவ மட்டும் கலர் ஆகணும், உயரமா இருக்கணும்னு எப்போ யோசிக்கிறத பார்க்கும்போது மனசு கலங்குதுங்க. உங்க அம்மா கிட்ட எத்தனையோ முறை பலவிதமா சொல்லி பார்த்தாச்சு. ஆனா அவங்க மாறுறதாவே இல்லை. நாம சொல்ல சொல்லதான் இன்னும் கடுமையா திட்டுறாங்க. சின்ன பசங்கன்னா சொல்லி திருத்தலாம். என் வயித்துல வந்து பிறந்த நேரமா என்னன்னு தெரியல. இந்த புள்ள பாடாப்படுது. அவ எதிர்காலத்தை பத்தி நினைச்சாலே எனக்கு இப்பவே பயமா இருக்கு பார்வதி. பயந்து என்ன பிரயோஜனம்? உங்க அம்மா கிட்ட ஒரு முறையாவது இந்த புள்ளைய திட்டாதீங்கன்னு உறுதியா சொல்லியிருக்கீங்களா? என்ன திட்டுறது நான் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே தேவையில்ல. என்ன பண்றது? ஏதாவது ஒரு சாமி வந்து ஒரே நாள்ல என் பெரிய பொண்ணோட கவலையெல்லாம் தீர்த்து வச்சிராதான்னு எனக்கு ஆத்தாமியா இருக்குங்க. பிபி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு. ஸ்டூல் பொடி பட்டரு. டேய் பிபிடா பிபிபி பிபிபி டேக் இட் ஈஸி பிபிபி தினமும் தொங்கி வளரல நான் டேக் இட் ஈஸி பிபிபி. என்னடா பார்த்து சிரிக்கிற? முடிஞ்சா நீ தொங்க பாப்போம். பண்ணிட்டா முதல்ல பண்ணு, அப்புறமா பார்க்கலாம். ஏய் சப்ப மேட்ரு. என்ன முடியலையா? தோத்தாங்கோலி நீ என்ன பார்த்து கேள்வி பண்றியா? கோவிந்தா கோவிந்தா டேக் இட் ஈஸி கோவிந்தா, மத்தவங்கள கிண்டல் பண்ணா இப்படி ஆகும் கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா முக்கி முக்கி தொங்க பார்த்தோம், தொங்க முடியல கோவிந்தா. தோத்தாங்கோலி. மா, நான் போயிட்டு வரேன். வரேன். ஏய் கவிதா. பாய் மா. போயிட்டு வாடி. பாய்.
புது யூனிஃபார்ம் அடுத்த வாரம் தான் வரும். நாளைக்கும் இதே தான் போடணும். அழுக்காக்கிடாத, புரிஞ்சுதா? அவளுக்கு மட்டும் புதிய யூனிஃபார்ம்? அவளுக்கு ஸ்கூல்லே கொடுத்தாங்கடி. பாய். பட்டன் போட்டியா? இல்லம்மா. ஏய், இந்த ரிப்பனை நீயே கட்டிக்கோ. சரிம்மா. அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா இருக்க? இருடி வர. அம்மா, உன்னதாம்மா கூப்பிடுறேன். நீ எப்பதான் கூப்பிடாம இருந்த? அவன் ஒத்தையில எல்லா வேலையும் செய்யறான்ல. காலையிலேயே தொணக்காம பள்ளிக்கூடம் போற வேலைய பாரு. இந்தாங்க, நீ போய் உட்காரு வர. ஏய், என்னடி? பாரு. சரி, நீ போய் செருப்பை போடு, நான் ஊசி நூல் கொண்டு வரேன். அம்மா, நான் கூப்பிட்ட உடனே நீ என்னன்னு கேட்டிருந்தா ஆத்தா என்ன திட்டிருக்காதுல்ல. காஃபி கொடுக்க லேட்டானா ஆத்தா கோவப்படும், தெரியும்ல. சரி, அப்ப என்ன சொல்ல வந்த சொல்லு. அம்மா, ஸ்கூல்ல ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், மேக்ஸ் நிறைய சொல்லி தராங்க. ஆனா ஹைட் ஆகுது எப்படி, கலர் ஆகுது எப்படின்னு மட்டும் சொல்லியே தர மாட்டேன்றாங்க. அதையும் சேர்த்து சொல்லி தந்தா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் கொஞ்சம் நாள்ல தானா சரியாயிடும். அம்மா, என் கனவுல ஒரு சாமி வந்து நானும் தேவதை தான் சொல்லுச்சு. அப்படியா? எனக்கு என்னைக்கும் நீ தாண்டி தேவதை. தெருவுல போறதெல்லாம் தேவதை ஆயிடுமா? சரி, மத்தவங்க ஏதாவது சொன்னா கண்டுக்காத, சரியா? கிளம்பு. சரி, பாய்மா. பாய். பென்சில் தரேன்னு சொல்லி தரவே இல்ல. அதான் நான் உன்கிட்ட கொடுத்தேன்லடி. 4 தேன் மிட்டாய்க்கு இத்தனோண்டு பென்சில் தான் கொடுத்தேன். அப்ப இந்தாடி புது ஆலில பாரு. அதுக்கு இந்த பொரி உருண்டை தான் வரும். சரிடி. பிபி, எப்படி கலை நீ மட்டும் என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிடுற? பின்ன நான் உன்னை கண்டுபிடிக்காம இருப்பனா? என்கிட்ட சொல்லாமலேயே பிறந்த நாள் கொண்டாடிட்டேன்ல, பாத்துக்கிறேன். ஐயோ, சத்தம் போட்டு மானத்தை வாங்குதேன். இந்தா, உனக்கு போட்ட ஸ்பெஷலாக ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கு. ப்ளீஸ் யார்கிட்ட சொல்லிடாத கலை. இன்னைக்கு புது மிஸ் வராங்களாம், தெரியுமா? Up, down, up, down. Standard is attention. Standard is attention. அனைவருக்கும் வணக்கம். மாணவிகள் தயார். 2ஆம் வகுப்பு மாணவிகள் தயார். 3ஆம் வகுப்பு பெண்கள் தயார். 4ஆம் வகுப்பு பெண்கள் தயார். 4ஆம் வகுப்பு பெண்கள் தயார். 5ஆம் வகுப்பு ஆண்கள் தயார். 4ஆம் வகுப்பு ஆண்கள் தயார். 3ஆம் வகுப்பு ஆண்கள் தயார். 2ஆம் வகுப்பு ஆண்கள் தயார். ஆண்கள் தயார். திருக்குறள் உருவு கண்டே எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. பாடல் பொருள்: ஒருவரின் தோற்றத்தை கொண்டு இகழ்தல் கூடாது, ஏனெனில் உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய அச்சாணியே. மீண்டும் திருக்குறள்: உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். உட்காருங்க, சிட் டவுன். என்னடி புது மிஸ்ன்னு சொன்னாங்க, ரொம்ப பழசா இருக்காங்க. ஏனுங்க, அங்க என்ன சிரிப்பு? சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. இல்ல மிஸ், அது வந்து நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க மிஸ். சைலன்ஸ். நீங்க உட்காருங்க. சரி,
என்ற பேர் சங்கீதா. நான் தான் உங்க புது மிஸ். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் உங்க பேரை சொல்லிக்கிட்டு உட்கார்றீங்க. சரிங்களா? சரிங்க மிஸ். நீங்க சொல்லுங்க. என்ற பேர் செம்மொழி மிஸ். என்ற பேர் அனிதா மிஸ். என்ற பேரு மிஸ் பாத்ரூம் மிஸ். போயிட்டு வாமா, போங்க. அஜய் மிஸ். என்ற பேரு அடுத்தது சாண்டா, தேஜிஸ்ரீ, ஆண்ட்ரியா, நிவேதா, கவின், நித்யா, கவிதா, ரோகிணி, அழகர், சக்கரவர்த்தி, சரவணகுமார், அன்பழகன், அகிலன், கதிர், ஸ்ரீராம், கோவிந்த், பிருத்திவி எல்லாரும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. பாடம் தொடங்கியிருக்கோம். கிளாஸ்க்கு போலாம். மிஸ் கம் இன். மிஸ் இந்த பொண்ணு அவ பேர் சொல்லவே இல்ல மிஸ். அட ஆமால. கண்ணா உன்ற பேர் என்ன? பிபி மிஸ். பிபி சைலன்ஸ். கண்ணா உட்காரு. நீ சொல்லுமா. என் பேரு உன்ற பேரு? பேரு போதும் பொண்ணு. என்ன சிரிப்பு? போதும் பொண்ணா அப்படின்னா என்ன? பொண்ணு இது சொல்லாம தவிதா விட்டா வந்து பாத்ரூம் போறிடா மிஸ். கண்ணு நீ உட்காரு. நீ சொல்லுமா. மிஸ் எங்க வீட்டுல எனக்கு முன்னாடி 2 அக்காங்க பிறந்து செத்து போயிட்டாங்க மிஸ். அதனால தான் என் பேரு போதும் பொண்ணுன்னு வச்சாங்க. சரி என்ன கண்ணு, ஆஃப்டர் ஆல் ஒரு பேர் தானா? உட்காரு. உன்ற கூட படிக்கிற பொண்ண கிண்டல் பண்றது ரொம்ப தப்பான விஷயம், புரியுதுங்களா? போதும் பொண்ணு, மிஸ் இனி யாராவது உன்னை கிண்டல் பண்ணாங்கன்னா இல்ல புறம் பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரிங்க மிஸ். அப்புறம் நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். ரெண்டு நெல்லிக்காய் கொடுங்க. என் கலை இந்த நெல்லிக்காய் சாப்பிட்ட கலர் வருமா? இப்படியே நீ ஒன்னத்துக்கும் பேசிட்டு இருந்தா கோவம் தான் வரும். எப்ப பார்த்தாலும் கலர் கலர்னு. இப்போ உனக்கு என்ன குறைச்சல்? கலர் தான். இப்போ உன் பிரச்சனை கலர் தானே? உனக்காக நானும் வெயில்ல நின்னு கருப்பாயிடுறேன், சரியா? கலை நான் வேற விடுகதை சொல்றேன்டி. குட் மார்னிங் மிஸ். வணக்கம் வணக்கம் பசங்களா, எல்லாரும் உட்காருங்க. சுதந்திர தின விழாவுக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்க போறீங்க? போதும் பொண்ணு உட்காரு. முதல்ல நாடகத்துக்கு. மிஸ் ஆ, ஆ. ஏய் செந்தில். சரிங்க மிஸ். ம். சஞ்சய். உன் பேரு? அஸ்வின் மிஸ். ஓகே. ஏய் ஸ்ரீராம். எஸ் மிஸ். ஏய் தங்கம், உன் பேர் கூட எழுதியிருக்கேன், ஒழுங்கா வந்து அட்டென்ட் பண்ணணும் என்ன? ஓகே மிஸ். அடுத்தது டான்ஸ் போட்டி. நான் மிஸ். போதும் பொண்ணு, சிட் டவுன். செல்வி, நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவியே, பேர் எழுதிக்கிட்டுமா? சரி. அடுத்தது ஏய் சக்கரவர்த்தி, உன் பேர் எழுதிக்கிறேன்டா. ஓகே மிஸ். டேய் பிருத்திவி. மல்லிகா, உன் பேர் எழுதிட்டேன் ஏற்கனவே. ஏய் விக்னேஷ், உன் பேர் எழுதுறேன்டா. சுமதி, நீயும் இதுல கலந்துக்கோ. அஞ்சலி, உன் பேரையும் எழுதுறேன். இன்னும் வேற யாராவது விட்டு போயிருக்கா? மிஸ் என் பேரை எதுலையுமே எழுதல. இதோ பாருமா, நடனம் நாடகத்துல எல்லாம்
ஹைட்டா கலரா இருக்கிறவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ வேணா கட்டுரை, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி இதுல எதுலயாவது கலந்துக்கிறியா? என்ன எழுதிக்கவா? சரி மிஸ், பாட்டு போட்டியில எழுதிக்கோங்க. ம், ஓகே ஓகே. டேய், நாடகம் டான்ஸ்லலாம் பேர் கொடுத்த பசங்க பொண்ணுங்க டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடக்கூடாது. ஒழுங்கா ரிஹர்சலுக்கு வரணும். அப்புறம் வராதவங்கெல்லாம் ஸ்டேஜ்ல தனியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க, புரியுதா? அதே மாதிரி டிராமால எல்லாரோட வசனமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் யாராவது ஒருத்தன் வரலனா இன்னொருத்தன் நடிக்க முடியும். ஓகேவா? ம், சரி சரி, ஆல் தி பெஸ்ட். வணக்கம் வணக்கம். உட்காருங்க பசங்களா. பசங்களா வாயை மூடுங்க, கத்தாதீங்க. அடுத்த வாரம் விழாவில் போட்டியெல்லாம் நடக்க போதே. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களா? பேரை கொடுங்க. போதும் பண்ணு, உட்கார். முதல்ல தண்ணி நடிப்பே. போதும் பண்ணு, உட்கார். நெக்ஸ்ட் போட்டி நாட்டிய போட்டி. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க? போதும் பண்ணு, உட்கார். போதும் பண்ணு, உட்கார். அப்புறம் மாறுவேடு போட்டி. போதும் பண்ணு, உட்கார். அடுத்த போட்டி நடன போட்டி. யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க? பேரை கொடுங்க. போதும் பண்ணு, உட்கார். நீ என்கிட்ட டியூஷன் நிறையா? பென்சில் எங்க? பென்சில் எங்க? பென்சில் பென்சில் எங்க? பென்சில் பென்சில் உங்க தலையில இருக்குடி, தலையில. ஆமா, நான் தான் இருக்கட்டும்னு வச்சேன். நெக்ஸ்ட் போட்டி. பசங்களா, பசங்களா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் பசங்களா. வரம் பசங்களா, சத்தம் போடாதீங்க பசங்களா. யார் யாருக்கு என்னென்ன பருவ பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிளி பிடிக்கும். எனக்கு மயில் பிடிக்கும் மிஸ். எனக்கு பஞ்சவர்ண கிளி பிடிக்கும். எனக்கு காக்கா பிடிக்கும். சிரிக்காதீங்க. நீ ஒருத்தி தாம்மா வித்தியாசமா சொல்லியிருக்க. எல்லாரும் சொன்ன பறவைங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நீ ஏன் காக்கான்னு சொன்ன? ஓ, நம்ம முன்னோர்களை நினைச்சா? இல்ல மிஸ், காடு வளர்றதுக்கு யானை காரணம் மாதிரி நம்ம ஊர்ல இருக்க மரம்லாம் வளர்றதுக்கு காக்காவும் ஒரு காரணம் தான் மிஸ். காக்கா வடையை திருடின கதை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே தவிர அது விதையை தூக்கிட்டு போய் மரமா வளர்த்த கதை நம்ம யாருக்குமே தெரியாது மிஸ். காக்கா போட்ட எச்சத்துல இருந்த விதை தான் இப்ப நிறைய மரமா இருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஏதோ ஒரு காக்கா வடையை திருடிட்டு போனதுனால இப்ப எல்லா காக்காக்கும் திருடன்னு பேர் வச்சுட்டாங்க. இனிமே அது திருடவே கூடாதுன்னா நான் தினமும் காக்காக்கு சோறு போடுறேன் மிஸ். எங்க வீட்டு வேப்ப மரம் கூட காக்கா போட்டுதான் வளர்ந்துச்சு மிஸ். எனக்கும் காக்கா பிடிக்கும் மிஸ். எனக்கும் பிடிக்கும் மிஸ். எனக்கும் பிடிக்கும் மிஸ். எனக்கும் பிடிக்கும் மிஸ். எனக்கும் பிடிக்கும் மிஸ். பாத்தீங்களா, போதும் பொண்ணு மாதிரி ஒருத்தர் கூட சொல்லல. குட் கேர்ள், சிட் டவுன். தேங்க் யூ மிஸ். அவ சொன்னது நல்ல விஷயம். அதே மாதிரி எல்லாரும் பெருந்தன்மையோட யாரும் யாரையும் குறை சொல்லாம கிண்டல் பண்ணாம இருக்கணும், சரியா? சரிங்க மிஸ். இது என்னது? இது கொக்கோவைல என்ன இருக்கு? கலக்கிட்ட. அது எங்க பிடிக்கும்?